எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வந்து சமைக்கணும். டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் சமைக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ, அதுக்காக நெறைய வந்து YouTubeல வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். நெறைய வீடியோஸு, ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லி சமையல பத்தி தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனா, என்னதான் நெறைய விஷயங்கள நம்ம வந்து ட்ரை பண்ணாலும், கண்டிப்பா செஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா, நம்ம சாப்பிடுறத விட வீட்ல இருக்கிற சோதனை எலின்னு யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு குடுத்து நம்ம வந்து இது எப்படி இருக்குது? அப்படிங்கிற மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ண சொல்வோம். நம்மளா ஏதாவது டிஃப்ரெண்ட்டா வந்து ட்ரை பண்ணி அத நம்மளே சாப்பிட்டு பார்த்தா, அது வந்து பிடிக்காத மாரி தான் தோணும். ஸோ, அத நம்ம யாருக்காவது செஞ்சு குடுத்தா, அத அவங்க நம்மள வந்து ஒரு விஷயத்துல அத வச்சு பாராட்டுனா கூட அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். ஸோ, அந்த மாரி இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணேன். பொட்டேட்டோ எக் ஸ்டிக். பொட்டேட்டோவ நல்லா பாயில் பண்ணி தான் செஞ்சோம். இருந்தாலும் மேல மட்டும் தான் அந்த பிரெட் கிரம்ப்ஸ் போட்டனால நல்லா நல்லா கிரிஸ்பியா இருந்துச்சு. உள்ள வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி உருளைக்கிழங்க மசிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. பட் ஆயில் கொஞ்சம் அதிகமா இழுத்துச்சு.